இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க கதை ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ரோஜா முள் கிரீடம் அப்படிங்கிற கதை தான் இது. பரபரப்பாக கதை தொடங்குது. 2 பெண்கள் வேகமாக இருட்டுக்குள்ளார வயல்லையும் வாய்க்கால்லையும் புகுந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வேர்க்க விறுவிறுக்க அவர்களினுடைய நடை மிக வேகமாக இருக்குது. வயல் வரப்புக்கு நடுவில் ஓடி வராங்க. அந்த ஊர் கோயில் கோபுர விளக்கு மாத்திரம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. அதோடு அவங்க திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமாக வந்துட்டுருக்காங்க. அப்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 15 நிமிஷமாக நடக்கிறோம், ஒரு வெளிச்சத்தை காணுமே அப்படின்னு சொன்ன ஒருத்தி சொல்கிறா. இன்னொருத்தி இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நம்ம போயிடலாம், வா வேகமாக போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தவமணி தேவி பேரை பாரு அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. இன்னொருத்தி பழைய செருப்பை கரைச்சி வச்ச சாணியில் தொட்டு முச்சந்தியில் வச்சு அவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. வர்றவங்க 2 பேருமே சொர்ணம் அகிலா அப்படிங்கிற 2 பேர் தான். மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமும் சேரு, பார்த்து வா அப்படின்னு பேசிகிட்டு வரும்போதே அந்த தவமணி தேவியை சேத்துல போட்டு புரட்டணும், அவள் இடுப்பை ஓங்கி மிதிக்கணும், அப்படியெல்லாம் பேசிட்டு வராங்க. தினமும் அந்த தவமணி என்ன பண்ணுவாள், ப்ரேயர் முடிஞ்சோடனே மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்வாள். அந்த சிரிப்பு, அந்த பேச்சு, அந்த கண்ணில் தெரிகிற பாசம் எல்லாமே பொய் தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு வரும்போதே நடந்து வந்தது ஒருத்திக்கு கால் வலிக்குது. உடனே அவன் சொல்கிறா, என்னால் நடக்கவே முடியல, இதோ பாரு இந்த மயில் கல் மேலே ஒரு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொன்னோடனே இன்னொருத்தி சொல்கிறா, இதோ பாரு நம்ம தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம், சாவகாசமாக உட்காந்து பெருமூச்சு விடுற நேரமே கிடையாது, இது வேகமாக நடைய போடு, சீக்கிரம் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் மினுக்குன்னு ஒரு வெளிச்சம். முத்தூர் காவல் நிலையம்தான் அது. வாசலில் ஒரு பைக்கு நிற்கிது. அப்பாடி ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ பாரு, இன்ஸ்பெக்டர்கிட்ட நீ தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எனக்கு போலீஸை பார்த்தாலே பயம், நாக்கு போய் ஒட்டிக்கும் தெரியுமா, சரி நானே சொல்கிறேன் வா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்டேஷனை போய் மிதித்த உடனே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் கேட்குறாரு, ஏய் யார் நீங்கள்? ஐயா நாங்கள் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன விஷயம்? அது அவர்கிட்ட தாங்க சொல்லணும் அப்படின்னு அகிலா சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டரை எட்டி பார்க்குறாரு. வாசலில் யார் பொண்ணு சாமி? 2 பொண்ணுங்க சார், உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கு, உள்ளார விட. கான்ஸ்டபிள் நகர்ந்த உடனே சொர்ணம் அகிலாவும் அந்த முகத்தை எல்லாம் சேலத்தலைப்பால் தொடச்சிக்கிட்டே இன்ஸ்பெக்டரை பார்த்து கும்பிட்றாங்க. அங்கே புஷ்பகிரி வேலாயுத சாமியோட படம் மாட்டப்பட்டு மல்லிகை சரம் ஒன்று அதில் தொங்கிட்டுருக்கு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஃபைலை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்து, வாங்கம்மா என்ன விஷயம்? மறுபடியும் அகிலா கும்பிட்டுட்டு, ஐயா நாங்கள் 2 பேரும் மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் இருக்க தாய் உள்ளங்கிற அனாதை விடுதி, அதை சேர்ந்த பெண்கள் தான். 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த அனாதை விடுதிக்கு வந்து சேர்ந்தோம். சரி, அந்த அனாதை விடுதியை நிர்வாகம் பண்ணிட்டு வர்ற தவமணி தேவி அம்மாவை நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தனிகாச்சலம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த அம்மா ரொம்ப மோசமான பொம்பளைங்க, அனாதை விடுதின்னு பேரை வச்சுக்கிட்டு விபச்சார விடுதி நடத்திக்கிட்டு இருக்கு. தனிகாச்சலம் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு எழுந்திருச்சார். என்னது விபச்சார விடுதியா? ஆமாங்கய்யா, 1 மணி நேரத்துக்கு முந்தி இந்த பொண்ணு சொர்ணம் இருக்காளே பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு என்ன எழுப்புனா. 2 பேரும் எழுந்திரிச்சு பார்த்தா வாட்ச்மேன் காம்பவுண்ட் கேட்டை திறக்கிற சத்தம் கேட்குது, உள்ளார ஒரு கார் வர்ற சத்தம் கேட்குது. இந்த நேரத்துக்கு காரில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்படியே நின்றுட்டோம். அப்புறம் சொல்லு. கார் ஓரமாக போய் நின்னதும் அதுலேருந்து தவமணியும் ஒரு ஆளும் இறங்குனாங்க. அந்த ஆள் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பணக்கார மாதிரி இருந்தான். காரில் இருந்து இறங்கினோடனே அவன் தவமணி தேவியை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண வாட்ச்மேன் சிரிக்கிறான். தவமணி தேவியும் பதிலுக்கு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, ராஜா இன்றைக்கி நீ ஏகப்பட்ட மூட்டில் தான் இருக்க, உனக்கு ரஞ்சிதா தான் சரி, போய் ரூமில் இரு, அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன், இன்றைக்கி ரஞ்சிதா தானா,
புதுசாக வந்திருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை அனுப்பக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் வந்தாலும் ரஞ்சிதா அப்படின்னு யாரையோ சொன்னவங்களையோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, அதை பாரு, அவசரப்படாத, எல்லாம் பொறுமையாக தான் அவங்களெல்லாம் பழக்கணும் அப்படின்னு அவள் சொன்னான். அது நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் தணிகாசலத்தோட கண்ணெல்லாம் செவந்து போச்சு. போன மாதமே அந்த தாயுள்ள அனாதை விடுதியை பற்றி ஒரு மொட்டை கடுதாசி வந்தது. ஆனால் நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. சரி, காரில் வந்தானே அந்த ஆள் எப்படி இருந்தான்? கொஞ்சம் வயசு தான், கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு இருந்தான். என்ன கார் அது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா, ராஜான்னு தவமணி கூப்பிட்டா. ஓ, நீங்கள் 2 பேரும் இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க? ஆமாங்கய்யா, பின்பக்க சுவர் ஏறி குதித்து வரப்பெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். நீங்கள் வரும்போது கூட கார் அங்கே தான் நின்றுட்டு இருந்தது தானே? ஆமாங்க. இன்ஸ்பெக்டர் தணிகாசலம் என்ன பண்ணுறாரு, பொன்னுசாமி ஜீப்பை எடு, தாயுள்ள அனாதை விடுதி வரைக்கும் போயிட்டு வரணும். எஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் அந்தாண்ட போனோடனே தணிகாசலம் பானையிலேருந்து 2 டம்ளர் தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு, உங்கள் 2 பேருக்கும் சொந்த ஊர் எது? சேலத்து பக்கங்க, சங்ககிரி. உங்கள் பேர்? என் பேர் அகிலாண்டாள், அகிலான்னு கூப்பிடுவாங்க. சரி, அந்த அனாதை விடுதிக்கு எப்படி வந்த? கட்டின புருஷன் என் மேலே சந்தேகப்பட்டான், தாலியை கட்டி வீசிவிட்டு கட்டின புடவையோடு வெளியில் வந்தேன். எங்கள் ஊர் போஸ்ட் மாஸ்டர் தான் இங்கே இருக்கிற அந்த தாயுள்ள அனாதை விடுதியை பற்றி சொன்னார். சரி, எனக்கு சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லையே, உடனே பஸ் ஏறி இங்கே வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் தணிகாசலம் சொர்ணத்தை பார்த்து கேட்டார், உனக்கு சொந்த ஊர் எதுமா? எனக்கு குளித்தலைங்க. அப்பா செத்து போனதும் சின்னமாக கொடுமை, தாங்கவே முடியல, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். என் பேர் சொர்ணம். அந்த தவமணி தேவியை கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தணுங்க. நிறுத்தலாம். நீங்கள் வந்து தைரியமாக சாட்சி சொல்லுவீங்களா? சொல்லுவோங்க. கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, சார் ஜீப் ரெடியாக இருக்குது அப்படின்னாரு. சரி, ஸ்டேஷனில் செக்யூரிட்டிக்கு ராமசாமியை போட்டுட்டு நீ போய் ஜீப்பில் ஏறு. வாங்கம்மா நீங்களும். எல்லோரும் வெளியில் வந்து ஜீப்பில் ஏறி உட்காந்தாங்க. தணிகாசலம் ஜீப் ஸ்டியரிங்கை பிடிச்சாரு. வண்டி சர்றன்னு கிளம்ப ஆரம்பிச்சது. தாயுள்ள அனாதை விடுதியை பற்றி போன மாதம் ஒரு மொட்டை கடுதாசி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்ததே ஞாபகம் இருக்கா பொன்னுசாமி? இருக்குது சார். அதில் இருந்த விஷயமெல்லாம் நிஜமாக இருக்கும்னு இப்போ என் மனசுக்கு படுது. இந்த 2 பொண்ணுங்களும் கண்கூடாக பார்த்துட்டு வந்திருக்காங்க சார். இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. என்னய்யா உளர்ற? அனாதை விடுதிங்கிற பேரில் என்னமோ தொழில் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்களும் நேரில் பார்த்துருக்காங்க. கைவசம் பலமான ஒரு சாட்சியம் இருக்கும்போது எதுக்குயா நிதானம் காட்டணும்? காரில் எவனோ ஒருத்தன் வந்திருக்கானாமே, ஸ்பாட்டில் அவனை அப்படியே பிடிக்கணும். தவமணி தேவியை பிடிச்சி தள்ளணும். உடனடியாக ஒரு பெரிய பூட்டை போட்டு சீல் வைக்கணும் சார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா சொல்லு. அந்த தவமணி தேவிக்கு அரசியல் பின்புலம் இருக்கட்டுமே, நமக்கு பின்பக்க பலமாக நியாயம் இருக்குது. நாம் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே தாயுள்ள மகளிர் பராமரிப்பு இல்லம் போகிற ரோடு வழியாக மண் ரோட்டு பக்கம் திரும்பி வண்டி போகுது. தணிகாசலம், அகிலா ஐயா சொல்லுங்க, நீயும் சொர்ணமும் தப்பிச்சிட்டு வந்ததை யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே தாய் உள்ளம் கட்டடத்துக்கு முன்னால் போய் ஜீப்பு நிற்கிது. சரியாக மணி 1. வாட்ச்மேன் வேகமாக ஓடி வந்தான். கையில் இருந்த பீடியை தூக்கி வீசிட்டு, சார் அப்படின்னு பயப்படுற மாதிரி சல்யூட் வச்சான். யார் சார் வேணும்? உன் பாட்டன் ராஸ்கல். முதல்ல கேட்டை தரடா. உள்ளார யாரும் இல்லைங்க. கீழே வந்தேன் அடிச்சே கொண்டுடுவேன். முதல்ல கேட்டை தரடா. உள்ளே யார் இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். தணிகாசலம் போட்ட கத்தலில் கதவை திறந்து விட்டான். ஜீப்பு நேராக உள்ளே போய் விடுதி அந்த காலி மைதான பரப்பில் போய் நின்றுது. சார், கார் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொன்னுசாமி சொன்னார். ஏம்மா, நீங்கள் பார்த்தது அந்த காரு தானே அப்படின்னு தணிகாசலம் கேட்டோன்னே, ஆமாங்க ஐயா.
எந்த ரூம்குள்ளே அவங்க போனாங்க? அதோ அதுதான், கையை காட்டினா சொர்ணம். உடனே இடது பக்கமாக இருட்டில் நின்றுட்டு இருந்த அந்த அறையை நோக்கி ஷூ சத்தத்தோட தணிகாச்சலம் உள்ளே போனார். அவரை தொடர்ந்து கான்ஸ்டபிள் அகிலா, சொர்ணம் எல்லாருமே உள்ளே போனாங்க. அறைக்குள்ளார ஒரே பேச்சு சத்தம், சிரிப்பு, வளையல் சத்தம் எல்லாம் கேட்டுது. தணிகாச்சலம் என்ன பண்ணார், கதவை டக் டக் அப்படின்னு தட்டினார். தட்டுனவுடனே சில வினாடி சத்தம்லாம் அப்படியே நின்று போச்சு. பக்கவாட்டு ஜன்னலை லேசாக திறந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது. யார்? போலீஸ். சட்டென்று மறைஞ்சி ஜன்னலை சாத்திட்டாங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த இளைஞன் வெளியில் வந்தான். முதல்ல உள்ளே நடங்க. அவன் வழி விட்டு நின்னோடனே இன்ஸ்பெக்டர் தணிகாச்சலம், அகிலா, சொர்ணம் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு, தவமணி தேவி எங்கே? உள்ளறையில் தூங்கிட்டு இருக்காங்க, போய் கூட்டு வா. அந்த இளைஞன் என்ன பண்ணா, அப்படியே உள்ளே போய் தவமணியை கூட்டிகிட்டு வரான். அவள் வந்து பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் அகிலா, சொர்ணம் நிற்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு தூக்கி வாரி போடுது. இன்ஸ்பெக்டர், இவங்க எங்கே? தணிகாசலத்துக்கு ஒரு புன்னகை. உங்கள் வீட்டு வாட்ச்மேனை உடனடியாக மாற்றணும். இந்த 2 பேரும் எவ்வளோ சுலபமாக பின்பக்க சுவரேறி சாவகாசமாக நடந்து வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நல்ல வேலை, ஸ்டேஷனில் நான் இருந்தேன். எனக்கு பதிலாக ஸ்டேஷனில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற எஸ்ஐ இருந்திருந்தா இந்நேரம் விடுதி விவகாரம் பூரா வெட்ட வெளிச்சமாக இருக்கும். தப்பு பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் வேணும். சாரி இன்ஸ்பெக்டர், வாட்ச்மேன் எப்படியோ ஏமாந்துட்டான் போல இருக்குது. தவமணி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறா. கான்ஸ்டபிள் பொன்னுசாமி பெல்ட்டை இழுத்து வச்சுட்டு பல்ல காட்டி சிரிக்கிறாரு. 2வது பகுதி. அந்த நள்ளிரவு நேரத்தில் வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே திருவள்ளுவர் போக்குவரத்து கழக பஸ் நுழைஞ்சுது. நுழைஞ்சி அங்கே வந்து நின்ன உடனே இந்து என்ன பண்ணா, ஒரு பெரிய சைஸ் சூட்கேஸு, ஒரு ப்ரீஃப் கேஸ் 2ஐயும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறா. கதவுக்கிட்ட நின்றுட்டு இருந்த கண்டக்டர், சாரிம்மா, பஸ் நடுவழியில் பிரேக் டவுன் ஆகாமல் இருந்திருந்தா 10 மணிக்கெல்லாம் வெள்ளக்கோயில் வந்து சேர்ந்துருக்கலாம். இப்படி உங்களை அகால நேரத்தில் இறக்கி விட்டுட்டு போகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. பரவாயில்ல, நீங்கள் முத்தூர் தானே போகணும்? ஆமாம், இப்போ மணி 1:15. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பஸ்ஸும் கிடைக்காது. விடிய காலம் 5 மணிக்கு தான் பஸ்ஸு. அது வரைக்கும் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது சரியில்லை. நீங்கள் கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து போனீங்கன்னா பாலாஜி நர்சிங் ஹோம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். அங்கே போயிட்டீங்கன்னா விடிகிற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்துட்டு பஸ்ஸில் முத்தூர் நீங்கள் போயிடலாம். தேங்க்ஸ். கண்டக்டர் விசில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளோ என்ன பண்ணுறா, அந்த பெட்டிகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறா. கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. இந்த டீ கடையில் ஒரு டேப் ரெக்கார்டர் சத்தம் வருது. பாய்லரில் வெந்நீர் கொதிக்குது. ஒரு அழுக்கான பனியன் லுங்கியோடு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, சினிமா பத்திரிக்கையை புரட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. உடனே அவள் அந்த கடையில் அவனை பார்த்துட்டு, பாலாஜி நர்சிங் ஹோம் எந்த பக்கம் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவன், என்ன கேட்டீங்க? இல்லை, பாலாஜி நர்சிங் ஹோமுக்கு எப்படி போகணுன்னு கேட்டேன். ஊசி போட்டு காசும் கொடுக்குற டாக்டரோட ஆஸ்பத்திரி தானே, இப்படியே நேராக போய் வலதுகை பக்கமாக திரும்புங்க, ஆஸ்பத்திரி வந்துடும். தேங்க்ஸ். நோயாளியை பார்க்க போகிறதா இருந்தால் கொஞ்சம் பன்னும் பர்க்கி ஏதாவது வாங்கிட்டு போங்களேன். வேண்டாம் வேண்டாம், நான் டாக்டரை பார்க்க தான் போகிறேன். போங்க, டாக்டரோட வீடும் ஆஸ்பத்திரியும் ஒன்றா தான் இருக்கும். அவர் பெரும்பாலும் ஆஸ்பத்திரியில் தான் இருப்பார். டாக்டரோட பேர் என்ன? பழனிக்குமார். இந்து மறுபடியும் அவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த கடைக்காரன்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்குறான், ராசு, யார்ரா அந்த பொண்ணு? வெளியூர் போல இருக்கு. டாக்டர் பழனிக்குமாரை கேட்டுச்சு, சொல்லிட்டேன். பார்த்தா நல்லதான் இருக்கா, போகிறது பாரு அப்படின்னு அவன் பேசுகிறான். இதை கேட்டவுடனே இந்துவுக்கு மனசு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கையில் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு இன்னொரு ப்ரீஃப் கேஸையும் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறா. போயிட்டு அந்த மருத்துவமனைக்கு கீழே போயிடுறா. அங்கே ஒரு மாருதி கார் நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் அங்கே போய் உட்காந்துருக்கிற நர்ஸை பார்த்து, டாக்டர் இருக்காரா அப்படின்னு கேட்டான்.
நீங்கள்? என் பேர் இந்து. நான் அவரை பார்க்கணும். இப்போ தான் வெளியே போய் ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே போனார். ப்ளீஸ், நான் அவரை பார்க்கணும். ஒரு நிமிஷம். பக்கத்தில் இருந்த இன்டர்காமின் ரிசீவரை எடுத்து ஒரு பட்டனை தட்டுறா. தட்டிட்டு பேசுகிறா. டாக்டர், உங்களை பார்க்குறதுக்காக இந்துன்னு ஒரு லேடி வந்து வெயிட் பண்ணுறாங்க. எஸ் டாக்டர். டாக்டர் உங்களை வர சொன்னாங்க, நீங்கள் போங்க. எந்த ரூமு? மாடியில் முதல் ரூம். இந்த சாமான்களை எல்லாம் இங்கே வச்சுட்டு போகலாமா? தாராளமாக. இந்த சூட்கேஸ், ப்ரீஃப் கேஸ் எல்லாத்தையும் சுவர் ஓரமாக வச்சுட்டு மாடியில் ஏறி பராண்டாவில் முதல் அறைக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு கதவை தட்டி மே ஐ கம் இன் என்று குரல் கொடுத்தாள். எஸ் ப்ளீஸ் அப்படின்னு உள்ளார இருந்து பதில் வந்தோடனே உள்ளே போகிறான். அவர் இரவு நேர உடையில் இருக்கார். அவர் இவளை பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. என் பேர் வந்து இந்து பிரியா. ஆனால் என்னை எல்லோரும் இந்துன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு டாக்டர். திருச்சியிலேருந்து வர்றேன். வழியில் பஸ்ஸு பிரேக் டவுனு. 10 மணிக்கு வெள்ளைக்கோயில் வர வேண்டிய பஸ்ஸு இப்போ தான் வந்து சேர்ந்தது. நீங்கள் டாக்டரா? எந்த வருஷம் முடிச்சிங்க? 2 வருஷத்துக்கு முந்தி தான். இங்கே வெள்ளைக்கோயிலுக்கு என்ன விஷயமா வந்தீங்க? வெள்ளைக்கோயிலில் எனக்கு எந்த வேலையும் இல்லை. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற முத்தூரில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் முத்தூர் போகிறதுக்கு பஸ் இல்லை. அதனால தான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் விடிகிற வரைக்கும் தங்கியிருந்துட்டு போகலாமா அப்படின்னு வந்தேன். இங்கே நான் தங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? நோ நோ, யூ ஆர் வெல்கம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பை த பை, முத்தூரில் உங்களுக்கு எங்கே வேலை கிடச்சிருக்கு? தாய் உள்ளங்கிற அனாதை விடுதியில் தான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ண போகிறேன். ஆர்டர் இன்றைக்கி மத்தியானம் தான் என் கையில் கிடச்சிது. அதான் புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னான். பகுதி 3. அகிலாவுக்கும் சொர்ணத்துக்கும் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க 2 பேரும். என்னடா இது இப்படி நடந்துருச்சே அப்படின்னுட்டு. தவமணி தேவி என்ன பண்ணா, அகிலாவையும் சொர்ணத்தையும் பார்த்து, ஏண்டி வாட்ச்மேன் பார்வைக்கு சிக்காமல் பின்பக்கம் சுவரேறி குதிச்சா தப்பிச்சு போனீங்க. போலீஸோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்போவுமே நிறையா இருக்குது. அது இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. உடனே அகிலா, தாய் உள்ளோன்னு பேர் வச்சுக்கிட்டு விபச்சார விடுதி நடத்துகிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டவுடனே, எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு தெரியும்டி. உங்களை எல்லாம் சும்மா உட்காத்தி வச்சு 3 வேளை சோறு போடவும் உடம்பு நிறையா துணி கொடுக்கவும் பணம் வேணாமா? என்ன பண்ணுறது? மாதமான ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழி வேணாம். அதுக்கு தான் இந்த தொழில் அப்படின்னு அகிலா காரி துப்புனோன்னா, என்னடி துப்புறியா? துப்பு 3 மாதம் இந்த விடுதி உப்பு தின்றுக்கில்ல, துப்ப வேண்டியதான். அதுக்குள்ளே அந்த இளைஞன், தவமணி அந்த நாய்கிட்ட என்ன பேச்சு? மோப்பம் பிடிச்சி வெளியில் போயிட்டு வந்த நாய்ங்களை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டேன். என்ன பண்ண போகிற? ரஞ்சிதா, அம்மா போய் வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வா. சரிங்கம்மா. ரஞ்சிதா வாட்ச்மேனை கூப்பிட போயிடுறான். இன்ஸ்பெக்டர் தணிகாசலத்தை அகிலாவும் சொர்ணமும் பார்க்குறாங்க. அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அடுத்து 4வது பகுதி. தாய் உள்ளம் அனாதை விடுதியா? ஆச்சரியமான குரலில் பழனிக்குமாரர் பார்த்தா. ஏன் இப்படி கேட்குறீங்க? பொதுவாக டாக்டர்ஸ் இந்த மாதிரி அனாதை விடுதிகளுக்கு, ட்ரஸ்ட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேலை பார்க்க வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இல்லை டாக்டர், எனக்கு சின்ன வயசுலேருந்தே சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். டாக்டர் படிப்பை முடித்தோடனே சொந்தமாக ஏதாவது ஒரு கிளினிக் வச்சு கிராமத்தில் போய் சர்வீஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த கிராமங்களுக்கு இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. மொபைல் கிளினிக்கு கிராமமாக வருது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், தாய் உள்ளங்கிற அனாதை விடுதியில் டாக்டர் தேவை அப்படின்னு விளம்பரம் வந்திருந்ததை பார்த்தேன். ஒரு 500 பெண்கள் இருக்கக்கூடிய அனாதை விடுதி போல் இருக்குது. அங்கே போய் சேவை செய்யலாமே அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. உடனே நானும் அப்ளை பண்ணேன். ஆர்டர் கிடச்சிருச்சு.
சம்பளம் போதுமான அளவு இருக்காதே. ஆமாம், எனக்கு போதும். உங்கள் கணவருக்கு இதில் விருப்பமா? அவர் எப்போவுமே என்னோடய விருப்பத்துக்கு குறுக்கமாக அவர் நின்னதே கிடையாது. அவர் வேலைக்கு போகிறாரா, பிஸ்னஸ் பண்ணுறாரா? பிஸ்னஸ் தான். திருச்சியில் அவருக்கு சொந்தத்தில் ப்ரெஸ்ஸு, பேப்பர் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. பஸ் நடுவில் பிரேக் டவுன் ஆகிட்டு தான் சொன்னீங்களே, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பிஸ்கெட்டு, பழம் எப்போவுமே நான் கையில் வச்சுருப்பேன். சரி, ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இல்லை வேண்டாங்க, படுத்து தூங்கிறதுக்கு எனக்கு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போதும் அப்படின்னு சொன்ன உடனே பழனிக்குமார் என்ன பண்ணுறாரு, கெஸ்ட் ஹவுஸ் ரூமை ரெடி பண்ண சொல்லு, 10 நிமிஷத்துக்குள்ளே தயாராகணும் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்து பேசினார். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும்மா அப்படின்னு இந்துக்கிட்ட பேசும்போது இந்து கேட்டால், அந்த தாய் உள்ள அநாத விடுதியை நடத்துறது யாருங்க? தவமணி தேவின்னு ஒரு அம்மா, ரொம்ப நல்ல அம்மா தான். கணவர் இறந்துட்டார், அதனால் இவங்க அந்த அநாத விடுதியை அவர் தொடங்கினது தான், அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ இந்த அநாத விடுதியை தவமணி தேவியோட கணவர் தொடங்கி வச்சதா? ஆமாம். அந்த அம்மாவை நீங்கள் சந்தித்து பேசியிருக்கீங்களா? இந்த நர்சிங் ஹோமுக்கு அவங்க ஒரு தடவை வந்து அட்மிட் ஆகியிருந்த பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கேன். ரொம்ப நல்ல டைப்பு தான், அமைதியான முகம், கருணையான கண். நிஜமாகவே அவங்களுக்கு தாய் உள்ளந்தான். தவமணிக்கு குழந்தைங்க யாராவது? ஒரே ஒரு பையன், அவனும் இப்போ இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் ஏதோ வேலையாக இருக்கான். தவமணி தேவிக்கு தான் இந்த ஊரில் பேரும் புகழும்னு நினச்சேன். உங்களுக்கும் ரொம்ப பேரும் புகழுமா இருக்கே. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு டீ கடைக்காரங்கிட்ட நர்சிங் ஹோமுக்கு வழி கேட்டேன். அந்த டீ கடைக்காரன் தான் ஊசியும் போட்டு காசும் கொடுக்குற டாக்டர் ஆஸ்பத்திரி தானேன்னு கேட்டான். நீங்கள் ஊசியும் போட்டு காசும் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்து கேட்டோன்னா பழனிக்குமாருக்கு ஒரே சிரிப்பு. ஆமாம், இந்த பகுதியில் ரொம்ப பேர் ஏழை விவசாயிங்க தான், ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இங்கே இலவச வைத்தியம்தான். சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட வேண்டிய நோயாளிகளுக்கு மாத்திரம் ஊசி போட்டுட்டு ஆகாரம் சாப்பிட சொல்லி கையில் கொஞ்சம் பணம் கொடுப்பேன், அவ்வளோதான். மனசு நிறையிறப்போ பணம் செலவாகிறத பற்றி நான் நினைக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த பழனிக்குமாரை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தான். பகுதி 5. விடுதியின் வாட்ச்மேன் ரொம்ப கலவரத்தோடு ஓடி வந்தான். அம்மா அப்படின்னு தவமணியை கூப்பிட்டோன்னே, ஏண்டா இந்த 2 பொட்டக்கழுதைங்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க, நீ கேட்டில் உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? கவனிக்கலம்மா. கவனிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அந்த இடத்துலையே 2 பேரையும் வெட்டி போட்டிருப்பேன். இப்போவும் நீ அதை தான் பண்ண போகிற அம்மா? ஆமாம், சோரோரமாக கிடக்கிற அந்த கயிறை எடு, 2 கழுதைங்களோட கையையும் பின்னால் இழுத்து கட்டுனான் வாட்ச்மேன். அந்த கபோர்டை திறந்து பிளாஸ்டர் இருக்குவ எடுத்து உள்ளங்கை அளவுக்கு வெட்டி 2 பேரோட வாயிலையும் போட்டு ஒட்டிட்டான். 2 கழுதைங்களையும் சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு வர்றேன். அகிலாவையும் சொர்ணத்தையும் வாட்ச்மேன் தள்ளிட்டு போகிறான். தவமணி தேவி தணிகாசலத்துக்கிட்ட வந்து, நீங்கள் போய் ஸ்டேஷனில் இருங்க, இன்னும் 3 மணி நேரத்தில் இந்த விடுதியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். விடுதியை சேர்ந்த அந்த 2 பெண்கள் வயிற்று வலி கொடுமை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டதா, தீ குளித்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா அந்த செய்தி சொல்லும். கேஸை ஃபைல் பண்ணி விடியறதுக்குள்ளே முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு தணிகாசலம் சொல்லிக்கிட்டே அவர் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. கூட இருந்த அந்த இளைஞனும் சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனோடனே, அடுத்த வாரம் வா, ஏதாவது ஒன்றை சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கிளம்புறான். சரி, பிஸ்கெட்டு அதை பற்றின சரக்கெல்லாம் வரட்டும், அப்புறம் அதை பற்றி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி தவமணி ராஜாவோட கன்னத்தை ஒரு தட்டை தட்டி 2 பேருக்கும் விடை கொடுக்குறா. 2 பேரும் போயிடுறாங்க. தவமணி என்ன பண்ணுறா, திரும்பி இன்ஸ்பெக்டரை பார்த்து, நீங்கள் பண்ண உதவியிலே இன்றைக்கி பண்ண உதவி தான் ரொம்ப பெரிய உதவி இன்ஸ்பெக்டர். நல்ல காலம், விஷயம் உடையிறதுக்கு முன்னாலேயே பக்குவமாக பேசி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்த சாமர்த்தியம் வேறு யாருக்கும் வராது. நல்ல வேலை ஸ்டேஷனில் அந்த புது எஸ்ஐ இல்லை,
அவன் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நிலமை வேறு மாதிரி விபரீதமாக போயிருக்கும். அந்த வீரபத்திரனை நம்ம வழிக்கு இழுக்க முடியாதா இன்ஸ்பெக்டர்? அது அந்த ஆள் ஒரு புது ரெக்ரூட்டு, எப்படின்னு இன்னும் ஒன்றும் சரியாக தெரியல. நிதானமாக தான் அணுகணும். மந்திரி சிபாரிசில் வேலைக்கு வந்திருக்கான், சட்டம் வேற படிச்சிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ஜனங்க மத்தியிலேயும் நல்ல பேர். சரி, அந்த எஸ்ஐ விவகாரத்தை பின்னால் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த அகிலாவையும் சொர்ணத்தையும் நெருப்புக்கு கொடுத்து கிளம்பி இருக்கிற விவகாரத்தை சாம்பலாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தணிகாசலம் தொப்பியை சரி பண்ணிக்கிட்டு, நான் ஸ்டேஷன்லேயே இருக்கேன், விவகாரத்தை சாம்பலாக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க, நானும் வீரபத்திரனும் வரோம், வீரபத்திரனையே வச்சு தற்கொலைன்னு சொல்ல வச்சுருவோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். பை ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அகிலாவையும் சொர்ணத்தையும் எப்படி நெருப்புக்கு கொடுக்க போகிறீங்க? ஒரு கான்ஸ்டபிள் வந்து கேஸை விசாரித்தா கூட அது உடனே தற்கொலைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எப்படி? உங்களுக்கு ஃபோன் வரும், வந்து பாருங்கள், இந்த தவமணி தேவியோட சாமர்த்தியம் தெரியும். நான் டெலிஃபோனை எத்தனை மணிக்கு எதிர்பார்க்கலாம்? விடிய காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியாது, ஸ்டேஷனில் தான் இருக்க வேண்டாம். இன்ஸ்பெக்டர், இந்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் ரெட்டிப்பு மாமூல் வந்து சேரும். தேங்க்ஸ்மா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க புறப்படுறாங்க. ரஞ்சிதா அப்படின்னு குரல் கொடுத்தா தவமணி. அம்மா. உள்ளே நின்றுட்டு இருந்த அந்த பெண் வேகமாக வந்தோடனே, இந்த பாரு, இந்த கபோர்டை திறந்து மெடிக்கல் கிட்டில் இருக்கிற இன்ஜெக்ஷன் மருந்தை எடுத்துக்கோ. சரிங்கம்மா, என் பின்னாடி வா. 2 பேரும் சமையல் கூடத்துக்கு வந்தாங்க. கூடத்தின் இருட்டில் நின்றுக்கிட்டு இருந்த வாட்ச்மேனை தவமணி கூப்பிட்டா. சோமையா, அம்மா, 2 கழுதைகளையும் எந்த ரூமில் போட்டிருக்க? பின்னாடி ரூமில் தான்ம்மா, பா. எல்லாரும் அங்கே போகிறாங்க. உள்ள அந்த அறையின் மையத்தில் அகிலாவும் சொர்ணமும் கைகள் கட்டப்பட்ட நிலையில் வாயில் பிளாஸ்டரியோட உருண்டு கிடக்கிறாங்க. 2 பேர் கண்கள்லையும் அப்படியே கடல் அளவுக்கு பயம் இருக்குது. தவமணி, ரஞ்சிதா, அந்த மருந்தை சிரஞ்சில் ஏற்றி கொடு. ரஞ்சிதா எடுத்து கொடுத்த உடனே அந்த ஊசியை எடுத்துகிட்டு போய் தோள்பட்டையில் பிடிச்சி குத்துறா. குத்தும்போது அகிலாவும் சொர்ணமும் அப்படியே அவளை மருள பார்க்குறாங்க. என்னதுன்னு பார்க்குறீங்களா? சாதாரண மயக்க மருந்து தான். நெருப்பு குளிக்க போகிறவங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கணும்னு தான் இந்த மருந்து. சுயநினைவுக்கு வராமலேயே ஈஸியாக செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க மயக்கம் வந்து அப்படியே சாஞ்சிடுறாங்க. சோமையா, 2 பேரையும் இழுத்து ஓரமாக போடு. இனிமே உன் வேலை தான். விடிய காலம் 4 மணிக்கு நீ மட்டும் இந்த ரூமுக்கு வந்து கதவை உள்பக்கமாக தாழ்பால் போடு. இந்த ரூமில் இருக்கிற ஒரு டின் மண்ணெண்ணெய் எடுத்து 2 பேர் மேலேயும் கொட்டு. விட்டத்துக்கு மேலே ஏறி ஓடுகளை பிரித்து அது வழியாக கூரைக்கு போயிடு. அங்கேருந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி அவங்க மேலே வீசிட்டு ஓடுகளை நீட்டாக பழைய மாதிரி அடிக்கிட்டு கீழே இறங்கிடு. ஒரு 5 நிமிஷம் 2 பேரும் சொக்கப்பான மாதிரி எரிஞ்சு முடித்தோடனே கேட்டில் இருக்கிற நீ சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பு. விடுதியில் இருக்கிற எல்லாரும் ஓடி வரோம். எங்களுக்கு முன்னால் நீ கதவை உடைக்கிற மாதிரி பாவலா கட்டுற. அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற 2 பேரும் உன் உடம்பில் இருக்கிற 90% தசையையும் நெருப்புக்கு கொடுத்துருவாங்க. சோமையா தயக்கத்தோட, அம்மா அப்படின்னா. என்ன? போலீஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களாம்மா? உடனே அவள் என்ன பண்ணா, இந்த பாரு, இந்த போலீஸே என் கைக்குள்ளே தான் அடக்கம், போ அப்படின்னு சௌமையாவை அனுப்பி விட்டார். 6வது பகுதி. 5:30 மணிக்கெல்லாம் குளித்து தயாராகிட்டு இருந்தா இந்து. டாக்டர் பழனிக்குமார் என்ன பண்ணுறாரு, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் வெளியில் வந்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற காரில் அந்த சாவி எடுத்துக்கிட்டு, உங்களை கூப்பிட்டு போய் தாய் உள்ள அனாதை விடுதியில் விட்டுறலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், எதுக்கு உங்களுக்கு சிரமம்? சிரமம் என்ன சிரமம்? வழக்கமாக அந்த நேரத்துக்கு ஜாகிங் போவேன். அந்த ஜாகிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களோட காரில் போய் ட்ராப் பண்ணலாம்
அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கும் தான் நிறைய பஸ் இருக்குங்களே. என் காரில் வர உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா என்ன? நோ நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன வாங்களே. சொன்ன பழனிக்குமார் என்ன பண்ணுறாரு, அறைக்கு வந்து ஆயாவை கூப்பிட்டு இந்துவோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் காரில் வை அப்படின்னாரு. எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சோடனே இந்துவும் போய் காரில் உட்காந்தா. புறப்படலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் காரை கிளப்புனார். வண்டி புறப்பட ஆரம்பிச்சுது. அவர் இந்துவை பார்த்து, உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுமா? தெரியும், ஆனால் ஹெவி டிராஃபிக்கில் ஓட்ட மாட்டேன். என் கணவர் தான் காரை நல்லா ஓட்டுவார். உங்கள் கணவரோட பேரை நீங்கள் சொல்லவே இல்லைங்களே. பிரகாஷ். என்ன படிச்சிருக்காரு? டிப்ளமோ படிச்சிருக்காரு. நீங்கள் டாக்டரு, அவர் டிப்ளமோ கோர்ஸு. எஜுகேஷன் பொருந்தவே இல்லையே. மனசு பொருந்திருச்சே. ஒருத்தர் விரும்பி 2 பேரும் வீட்டை பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். போதும் போதும், உங்கள் குடும்ப விவகாரங்களை இதுக்கு மேலே கிளற வேண்டாம் அப்படின்னு பழனிக்குமார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். உடனே இந்து பழனிக்குமாரை பார்த்து, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்களேன். நான் இந்த தாய் உள்ள அநாத விடுதிக்கு போய் டாக்டர் பொறுப்பை ஏற்றுக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லலாமா? சொல்லுங்கள். ரோஜா முள் கிரீடம். ரோஜா முள் கிரீடமா? ஆமாம். நீங்கள் நினச்சிருந்தா திருச்சியிலேயே ஒரு நல்ல இடமா பார்த்து கிளினிக் ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு அநாத விடுதிக்கு வந்து டாக்டர் தொழிலை அர்ப்பணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிரமமான விஷயத்தில் கூட சுகம் தேடுற மாதிரி வந்திருக்கீங்க. ரோஜா முட்களான கிரீடத்தை அது குத்துன்னு தெரிஞ்சும் நீங்களே எடுத்து தலையில் சூட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அழகாக பேசுகிறீங்களே. கவிதை எழுதுவீங்களோ? சமயம் கிடைக்கும்போது எழுதுவேன். அப்படியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க இந்த கவிதைகளை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவள் என்ன பண்ணுறா, இந்து சிரிச்சுக்கிட்டே கவிதையை வாங்கி படித்து பார்த்துட்டு, இந்த கவிதைக்கெல்லாம் நான் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் படித்த படிப்பு ஏழைகளுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் உதவணும்னு தான் நினச்சேன். அதுக்கான முதல் படி தான் இது. நோயற்ற வாழ்க்கையை கிராமத்துலேருந்து ஒவ்வொருத்தனும் பெறணுங்கிறது தான் என்னோடய ஆசை, நியாயமான ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கவிதையை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை எடுத்து தன்னோட கைப்பையில் பத்திரமா வச்சுக்கிறார். அப்போ அவர் காரை நிறுத்துகிறாரு. நிறுத்தினோடனே, என்ன டாக்டர் காரை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, போகிற வழியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஊசி போட்டிருந்தேன், நல்லா இருக்காரான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்னுட்டு திருப்பியும் வராரு. வந்து திரும்ப 2 பேரும் மறுபடியும் போகிறாங்க. அவள் டாக்டரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறா. இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி பணம் கொடுத்து வைத்தியம் பண்ணுறது, வைத்தியம் பண்ண ஆட்களை வந்து அப்பப்போ பார்க்குறது, ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்லும்போது சூரியன் தொடங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது அழகான கிராமம் அப்படிங்கிறா இந்து. இந்த ஊரில் இருக்கிற மக்களோட முக்கியமான குடிசை தொழில் என்ன தெரியுமா? என்னது? கள்ளச்சாராயம் காய்ச்சறது தான். என்றைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறதுலேருந்து விடுபடுறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம இந்திய கிராமங்களுக்கே விமோச்சனம். அந்த விமோச்சனம் என்றைக்குமே கிடைக்க போகிறதில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே, அதோ பாருங்கள், நீங்கள் வேலை பார்க்க போகிற தாய் உள்ளத்தோட கட்டிடம் இதுதான். பார்க்குறா. பழைய கட்டடம் மாதிரி தெரியுதே. பழைய கட்டடம் தான். எல்லாம் தனித்தனி பிளாக்குகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏறக்குறைய இது ஒரு சிறை மாதிரி தான். அநாத விடுதியில் இருக்கிற எந்த பெண்ணும் ஊருக்குள்ளே வந்து ஜனங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காரு தாய் உள்ளம் கட்டடத்தை நெருங்கிட்டு அங்கே ஒரு போலீஸ் ஜீப் நிற்கிறது தெரியுது. பகுதி 7. இன்ஸ்பெக்டர் தணிகாச்சலம் என்ன பண்ணுறாரு, வீரபத்திரனை அழைத்து கொண்டு தவமணி தேவியை போய் பார்க்குறாரு. சமையல் கூட வராண்டாவில் 2 கறிக்கட்டையாக அகிலாவும் சொர்ணமும் கிடக்குறாங்க. அவங்க மேலே கோணி பையை போட்டு மூடி வச்சுருக்காங்க.
திட்டா அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட முகத்தில் ரொம்ப கவலைகள். இன்ஸ்பெக்டர், மேடம், இந்த அகிலா சொர்ணம் உங்கள் விடுதிக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு? 3 மாதம். வரும்போதே அவங்களுக்கு வயிற்று வலி இருந்ததோ? ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கலையா? இந்த விடுதியில் கிளினிக் வச்சுருக்கோம், ஆனால் கடந்த 3 மாதமாக எந்த டாக்டருமே இங்கே இல்லை. அதனால் அகிலாவுக்கும் சொர்ணாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த டாக்டர் என்ன ஆனார்? பரிமளான்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. இங்கே ரொம்ப குறைச்சலாக சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ விடிய காலம் 4 மணி இருக்குமே. ஆமாம், அந்த நேரத்துக்கு சொர்ணமும் அகிலாவும் சமையலறை பக்கமாக போனதா வாட்ச்மேனுக்கு சந்தேகம் வந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. சந்தேகம் வந்துதா வரலையா? அதாவது சாக போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வரல. ஏதோ அவங்க போகிறாங்க அப்படின்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி சமையல் பொறுப்பில் இருக்கிறவங்க விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் காலை நேரத்து டிஃபனுக்கான வேலைகளை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீரபத்திரன் கிட்ட தணிகாச்சலம் சொல்கிறாரு, இஸ் இட் கிளியர்? தற்கொலை தான். ரூமை உள்பக்கமாக தாழ்பால் போட்டுக்கிட்டு ஒரு டின் மண்ணெண்ணெயை 2 பேரும் உடம்பு பூரா கவுத்துக்கிட்டு நெருப்பு வச்சுருக்காங்க. மேடம் எழுதி தந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைலை போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சார், என்ன வாட்ச்மேனோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இடம் நெருடலாக இருக்குது. நெருடலா? ஆமாம், சமையலறை கூடத்துக்கும் வாட்ச்மேன் இருக்கிற கேட்டுக்கும் 50 மீட்டர் தூரம் இருக்கும். உடம்புல மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சுக்கிறவங்க வாய் விட்டு கத்தாமையாக இருப்பாங்க. ஆனால் வாட்ச்மேன் எந்த சத்தத்தையும் கேட்கலன்னு சொல்கிறாரு. இதில் என்ன நெருடல் இருக்குது? உடம்புல நெருப்பை வச்சுக்கிட்டா சத்தம் போட மாட்டாங்களா? உடம்பு எரியும்போது சில பேர் மயக்கமாக கூட போயிடுவாங்க. இது பியூர்லி சூசைட் கேஸ் தான். இந்த அநாத விடுதியில் மனவேதனையோட உடல் வேதனையோட வாழற பெண்கள் அதிகம். அதனால் தற்கொலைக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம்தான். வீரபத்திரன் தலையாட்டும்போது மார்ச்சுரி வேன் வருது. பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏற்பாடு பண்ணிவிடுங்க. போஸ்ட்மார்ட்டம் ஒரு 5 நிமிஷம் கூட நடக்காது. ஏன்னா உடம்புல சதையும் இல்லை, எலும்பும் இல்லை, எல்லாம் கறிக்கட்டையாக கிடக்கு. தவமணி அப்படியே கண்ணீர் வர்ற மாதிரி அப்படியே தன்னோட புடவையால் தொடச்சிக்கிட்டு, பாவி பொண்ணுங்க, ரூமை உள்பக்கமாக தாழ்பால் போட்டுக்காமல் இருந்திருந்தாலாவது தடுத்திருந்துருக்கலாம். ஆனால் இதுங்க கதவை வேற தாப்பாக போட்டுட்டாங்க. கதவை உடச்சி உள்ளே போகிறதுக்குள்ளே 2 பேரும் எரிஞ்சு போன விறகு கட்ட மாதிரிலாம் ஆயிட்டாங்க. வாட்ச்மேன் ரொம்ப வேகமாக பக்கத்தில் வந்து, அம்மா, யாரோ டாக்டர் அம்மாவா, இந்து பிரியான்னு சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணுமா, வர சொல்லு. வாட்ச்மேன் போன உடனே தவமணி என்ன பண்ணா, 3 மாதமாக விளம்பரம் பண்ணியிருந்தோம். 4 நாளைக்கு முன்னால் தான் அப்ளிகேஷன் வந்தது இன்ஸ்பெக்டர். உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணோம். அந்த டாக்டர் தான் இப்போ வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு சோமையா வர்றாரு. பின்னாலேயே அவளும் வரா. வணக்கம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டுறா. ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிய, டாக்டர் படிப்பை எப்போ முடிச்ச? 2 வருஷத்துக்கு முன்னால். இவ்வளோ பெரிய சூட்கேஸை தூக்கிக்கிட்டு மெயின் ரோட்லேருந்து நடந்தா வந்த? இல்லை, டாக்டர் பழனிக்குமார் தன்னோட காரில் கொண்டு வந்து தான் என்னை ட்ராப் பண்ணார். பாலாஜி நர்சிங் ஹோம் பழனிக்குமாரா? ஆமாம். உனக்கு அவர் எப்படி பழக்கம்? அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே தவமணி எல்லாத்தையும் நல்லா கவனித்து கேட்டுட்டு, ஓ, அவர் தான் உன்னை ட்ராப் பண்ணாரா? இருக்காரா? போயிட்டாரா? போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்து பார்த்தா அங்கே அந்த 2 பேரோட பணமும் கறிக்கட்டையாக கிடக்கு. நீ இந்த வீட்டுக்குள்ளே இந்த விடுதிக்குள்ளே அடி எடுத்து வச்சதுமே ஒரு அதிர்ச்சியான நியூஸு. வயிற்று வலியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 பொண்ணுங்க இன்றைக்கி விடிய காலையில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சுட்டாங்க. அதான் போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. நீ உள்ளே போய் அந்த ரூமில் இருமா, போலீஸ் விசாரணையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது இந்து அவள் காட்டின ரூமை நோக்கி போகிறா. அடுத்து 8வது பகுதி. விவேக் கால பேப்பரை ரொம்ப தீவிரமாக படிச்சிட்ருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது
அந்த பகுதியில் அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல தாயுள்ள மனாதை விடுதியில் 2 பெண்கள் தீக்குளித்து தற்கொலை, தீராத வயிற்று வலி காரணமாக அப்படின்னு ஒரு செய்தியை படித்த உடனே, அந்த செய்தி ரொம்ப சுருக்கமாக தான் இருந்தது. அதை படித்த உடனேயே விவேக் என்ன பண்ணா, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ரூபலா என்ன பண்ணுற, என்னம்மா இன்னும் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே கோகுல்நாத் வந்துடுவார். என்னம்மா, இந்த நியூஸை படி அப்படின்னு கொடுத்த உடனே கொடுத்துட்டு படிக்கிறா. படித்த உடனே அவளுக்கு, இந்த ரூபலாவுக்கு, இந்த தாய் உள்ளத்தில் 2 பெண்கள் தீ குளிச்சிட்டாங்களே பாவம், தீராத வயிற்று வலியே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்களே அப்படின்னு பாவப்பட ஆரம்பித்தா. 2 பேருக்குமா தீராத வயிற்று வலி இருந்திருக்கோம் அப்படின்னு வினோத் கேட்டவுடனே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த அனாதை விடுதியில் என்னமோ தப்பு இருக்குது, இருந்தால் அந்த ஊர் போலீஸே பார்த்துக்குவாங்க, நீங்கள் கிளம்பிடாதீங்க, தண்ணி சூடாக இருக்குது, இப்போ குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே, தாயுள்ளம் அனாதை விடுதி பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னுட்டு அவன் குளிக்க போகிறான். அந்த நேரத்தில் கோகுல்நாத் வந்தோடனே இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். 9வது பகுதி, 2வது நாள் காலையில் 11 மணி. மரப்பலகைகளால் கட்டப்பட்ட ஆஸ்பெஸ்டாஸ் கூரைக்கு கீழே கிளினிக் அப்படிங்கிற ஒரு பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அறைக்குள்ளே நுழைஞ்சா தவமணி. ஊசியை வெந்நீரில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்த இந்து திரும்பி பார்த்துட்டு சிரிச்சா. நானே வந்து உங்களை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக? அத்தியாவசியமான மருந்துகள் எதுவுமே ஸ்டாக் இல்லையே. சரி, ஒரு லிஸ்ட் எடுத்து கொடு, ஆளை அனுப்பி வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு உதவி பண்ணுறதுக்கு கூட ஒரு நர்ஸ் வேணும். ரஞ்சிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் நர்ஸு தான், அவளை அனுப்பி வைக்கட்டுமா? போதும். கிளினிக் நடத்துறதுக்கு இந்த ரூம் அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை, வேறு ரூமுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிளினிக்கை இங்கே இருந்தெல்லாம் மாற்ற முடியாது. இந்த ரூம்லேயே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தங்குறதுக்கு உனக்கு கொடுத்த ரூம் வசதியாக இருக்கா? வசதியாக இருக்குது, ஆனால் அந்த ரூம் ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த ரூமில் இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வேறு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், உனக்கு இந்த தாய் உள்ளம் விடுதி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு 2 மாதத்தில் வேறு நல்ல இடம் கிடச்சிதுன்னா போயிடுவேன். இல்லை, நான் போக மாட்டேன். வந்தவங்க எல்லாரும் இப்படி தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. இந்த விடுதியோட கட்டுப்பாடுகள் உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? 1-2 தான். ராத்திரி 8 மணிக்கெல்லாம் விளக்க அணைச்சிட்டு படுத்துடணும். ரூமை விட்டு வெளியில் யாரும் வரக்கூடாது. ஒருத்தரோட ஒருத்தர் சிரித்து பேசக்கூடாது. இதுதான் பெண்கள் விடுதிக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும். இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஆரம்பத்தில் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நாளாக பழகிடும். நான் மாதத்துக்கு 2 தடவையாவது ஊருக்கு போயிட்டு வரலாமா? ஓ, தாராளமாக போகலாம், ஆனால் ஒரே நாளில் திரும்பிடணும் அப்படின்னு அவள் சொன்ன உடனே இந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் தவமணி தேவி, உனக்கும் உன்னோட கணவருக்கு ஏதாவது சண்டையா என்ன? இல்லையே, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, இந்த சின்ன வயசில் கணவரை விட்டு பிரிஞ்சு இந்த இடத்துல வந்து தனியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? இல்லை, எந்த காரணமும் இல்லை. என்னோட கணவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப என்னோட சமூக சேவை பண்ணணுங்கிற எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டவர். அப்போ தான் உங்கள் விடுதி சார்பாக நீங்கள் கொடுத்துருந்த அந்த விளம்பரத்தை கொடுத்தேன். உனக்கு ஆர்வமாக இருந்தால் நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னார். உன்னோட கணவருக்கு என்ன பிஸ்னஸ்ஸு? பிரிண்டிங் ப்ரெஸ் தான். அவருக்கு பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப். சரி, ஸ்டாக்கில் என்னென்ன மருந்துகள் இருக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் எழுதி எனக்கு உடனே அனுப்பு, ஏற்பாடு பண்ணுறேன். தலையாட்டிய இந்து மறுபடியும் அவளை பார்க்கும்போது தயக்கமாக பார்க்குறா. என்னமோ கேட்கணுன்னு நினைக்கிற போல இருக்குது. ஆமாம், 2 நாளைக்கு முன்னால் தீக்குளிச்சு செத்து போன அகிலா சொர்ணத்துக்கு தீராத வயிற்று வலி இருந்ததா போலீஸில் சொல்லியிருக்கீங்க. ஆனால்
அவங்க 2 பேருக்கும் எந்த மாதிரி வயிற்று வலி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்து கேட்டோடனே தவமணியோட முகமே மாறி போச்சு. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி இனிமேல் என்ன பிரயோஜனம்? இல்லை டாக்டர், இல்லை அப்படின்னு சொல்லும்போதே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே, ஆஸ் எ டாக்டராக இருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கேட்டேன். அவங்க 2 பேருக்கும் மென்சஸ் பிரச்சனை. விடுதிக்கு வரும்போதே அவங்க ஆரோக்கிய குறைவோடு தான் வந்தாங்க. 3 மாதமாக டாக்டர் இல்லாதப்போ இந்த கிளினிக்கை யார் கவனிச்சுக்கிட்டாங்க? ரஞ்சிதா தான், நர்சிங் தெரிஞ்ச அந்த பொண்ணு. இந்த 3 மாதத்தில் அவங்க 2 பேருக்கும் ஒரு மருந்து கூட இது சம்மந்தமாக நீங்கள் வாங்கி கொடுத்த மாதிரி மெடிக்கல் லெட்ஜர் குறிப்பில் இல்லையே அப்படின்னு இந்து சொன்னோன்னே தவமணி தேவிக்கு கோபம். ரஞ்சிதா எழுத மறந்துருப்பா, அப்படி மறக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு தலைவலி மாத்திரையை கூட அவள் எழுதி வச்சிருக்காளே, பேரை போட்டு என்ட்ரி போட்டிருக்காளே. ஓ, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? இல்லை, அகிலா சொர்ணம் தீக்குளிச்சு செத்து போனதில் வேறு ஏதாவது விவகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னோன்னே, வேறு விவகாரம்னா நீ எதை சொல்கிற? எனக்கு தெரியாது, அது தற்கொலை இல்லைன்னு என் மனசுக்கு படுது. இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த கேஸை ரகசியமாக டீல் பண்ண சொல்லுங்கள், உண்மை வெளியில் வந்துடும். போலீஸே அதை தற்கொலைன்னு சொல்லி கேஸோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தற்கொலை தான்னு சொல்லுது. ஏதோ என் மனசுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி சரி, நான் இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்ட்டு தவமணி தேவி அப்படியே வெளியில் வர்றா. வரும்போதே அவளுக்கு இந்துவை பற்றின ஒரு பயம் வருது. நெத்தியெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருது. இப்போ 10வது பகுதி. சார் குரலை கேட்டுட்டு தணிகாச்சலை நிமிர்ந்து பார்க்கும்போது வீரபத்திரன் தான் பக்கத்தில் நிற்கிறாரு. கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில். ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார். ஏன்? அகிலா சொர்ணம் கேஸில் சில சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகமா? ஆமாம். என்ன சந்தேகம்? எனக்கு என்னமோ இது சூசைடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விடுதியில் இருக்கிற யாரோ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க? விடுதியில் இருந்த பெண்கள் எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது அகிலாவுக்கும் சொர்ணத்துக்கும் கடந்த 3 மாத காலத்தில் ஒரு நாள் கூட வயிற்று வலி வந்ததா அவங்க யாருமே சொல்லலை. உடனே தணிகாசலத்துக்கு கோபம். அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் எப்போ போய் விசாரிச்சிங்க? சம்பவம் நடந்ததில்ல அன்னைக்கே அகிலா சொர்ணம் தங்கியிருந்த அறைகளை எல்லாம் அலச போனேன்னா அப்போ பக்கத்தில் இருந்த பெண்கள்கிட்ட விசாரித்து பார்த்தேன். இதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் தற்கொலைன்னு தானே எழுதியிருக்காங்க. 2 உடம்பும் கறிக்கட்ட மாதிரி எரிஞ்சு போனதால் டாக்டர்ஸ் குழம்பி போய் அதை தற்கொலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். உண்மையில் அகிலாவும் சொர்ணமும் எரிக்க தான் பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் அனுமானமோ? நோ சார், என்னோட தீர்க்கமான முடிவே அதுதான். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். அகிலா சொர்ணம் எரிக்கப்பட்டதுக்கு யார் யாரெல்லாம் காரணம்னு லிஸ்ட்டு போட்டுட்டு வரேன். நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது வீரபத்திரன். தாயுள்ள அனாதை விடுதியை நடத்திக்கிட்டு வர்ற தவமணி தேவி நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அனாதை விடுதியை நடத்துகிறத மூலமாக 100கணக்கான பெண்களை மனுஷியாக வாழ வச்சுருக்காங்க. கோயில் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல கொலைகள் எப்படி சாத்தியம்? சார், அந்த இடம் கோயில் மாதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க வீரபத்திரன்? அமாவாசைக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற அந்த நாட்களில் அனாதை விடுதிக்கு கார்கள் மூலமாக ஆட்கள் வந்துட்டு போகிறதா பேசிக்கிறாங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், 2-3 சந்தர்ப்பங்களில் தாய் உள்ளம் விடுதிக்கு போகிற மண் ரோட்டில் கார்களை பார்த்துருக்கேன். அந்த கார்கள் இந்த விடுதிக்கு தான் வருதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த மண் ரோட்டில் வேறு எந்த கட்டடமும் இல்லையே சார். மிஸ்டர் வீரபத்திரன், நீங்கள் சொல்கிற
இந்த தகவல் உண்மையாக இருந்தது அப்படின்னா நாம் தயவுதாட்சண்யம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு தாய் உள்ளம் விடுதிக்கு போய் ரைடு பண்ணுங்களேன். சார், ஏன் குரல் நடுங்குது? நடுக்கம் இல்லை சார், நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் ரைட் பண்ண தயாராக தான் இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம். இந்த பாருங்கள் வீரபத்ரன், நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்த பிறகு கள்ளச்சாராய கோஷ்டி பெருமளவில் கைதாகி ஜெயிலில் இருக்காங்க. ஊரில் திருட்டு கிடையாது, பிராத்தல் கிடையாது. இந்த அகிலா சொர்ணம் தீக்குளிப்புக்கு காரணமானவங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஸ்டேஷனோட பெருமை எல்லா ஊர்களுக்கும் பரவிடும். இன்றைக்கி ராத்திரியே ரைட் கிளம்புறேன் சார் அப்படின்னு உற்சாகமாக சொல்லிட்டு வெளியில் வந்தார் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன். 11ஆம் பகுதியை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதுவரை தொடர்ந்து கதை கேட்ட உங்களுக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து கதைகளை கேளுங்கள். வாழ்க வளமுடன்.